iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. மலையாள மசாலா படங்கள்லயே ஒசத்தியான மசாலா படமா நடிகர் மோகன்லால் நடிப்புல நடிகர் பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல 2019ல வெளியாகி கலெக்ஷனை செம்மையா அள்ளின படம் தான் லூசிஃபர். இப்ப அந்த படத்தோட இரண்டாம் பாகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில மிகப்பெரிய ஓபனிங் கலெக்ஷனோட பான் இந்தியா படமா வெளியாகி இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி பேசி இருக்கு, முதல் பாகம் ரேஞ்சுக்கு இருக்கா இல்ல அதை விட சூப்பரா இருக்கா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் எம்புரான். But answer this one question. Who are you really? லூசிஃபர் படத்துல எங்கிருந்தோ வந்த டொவினோ தாமஸை சிஎம் ஆக்கி விட்டுட்டு கேரளாவை கண்கலங்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பேக் ஷாட்ல டர்ன் பண்ணி போவாரு ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற ரோல்ல நடிச்ச லாலேட்டன். அப்பதான் என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற மாதிரி இவர் பேரு ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் குரேஷி ஆப்ரஹாம். அவர் யாரு என்னங்கிறத அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்ப சரியா 5 வருஷம் கழிச்சு நடக்கிற கதையா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த எம்புரான் படத்தோட கதை என்னன்னா, நாட்டை பத்திரமா பாத்துக்கன்னு நம்பி பதவியை கொடுத்துட்டு போனா டொவினோ தாமஸ் ஊழல் பெருச்சாலியாகி கண்ட கழிசட கூட சேர்ந்து கண்ட செயலை செஞ்சுக்கிட்டு தெரியுது. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இப்படியே போனா காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளா பேட்ஸ் ஓன் கண்ட்ரியா மாறிடும். இதை சரி கட்ட ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்கிற குரேஷி ஆப்ரஹாம் என்கிற லாலேட்டன் தான் வரணும்னு எல்லாரும் அவருக்காக காத்திருக்க, அங்க ஏதோ ஒரு கிரகத்துல அவரை கொல்ல பல குரூப்புங்க சுத்திட்டு இருக்காங்க. 5, 4, 3. டொவினோ தாமஸ் பண்ண அந்த கண்ட செயல் என்ன? ஸ்டீஃபன் நெடும்பள்ளி என்கிற குரேஷி ஆப்ரஹாம் என்கிற லாலேட்டன் திரும்ப வந்தாரா இல்லையா? வந்தவர் என்ன பண்ணாரு? அவருக்கும் ஜயத் மசூதா நடிச்சிருக்கிற பிருத்திவிராஜுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விகளுக்கான விடை தான் எம்புரான் படத்தோட கதை. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா முதல்ல நம்ம லாலேட்டன் பத்தி தான் பேசணும். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அவர் வர்ற அத்தனை சீனும் சும்மா தீயா இருக்கு. இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். அடுத்ததா டொவினோ தாமஸ். இவர் தான் வில்லன். வழக்கமான டெம்ப்ளேட் வில்லனா தெரிஞ்சிருக்க வேண்டிய இவரோட ரோலை இவரு ஒரு சில யூனிக்கான பாடி லாங்குவேஜால அப்படியே மாத்தி விட்டு மிரட்டி இருக்காரு. நிரந்தரமா தளர்த்த முயற்சி பண்ணது எனக்கு முன்னாடி நின்று எதிர்த்த எதிரிகள் இல்ல. அடுத்து மஞ்சு வாரியர். இந்த படத்தோட முதல் பாகத்தை விட இந்த பாகத்துல இவங்களோட போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்களும் அதை செம்மையா கேரி பண்ணியிருக்காங்க. மனித உயிர்களை விட எந்த ரத்த பந்தத்துக்கும் அதிக மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறவனா? இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே இந்த படத்தோட மேக்கிங் தான். ஒட்டுமொத்த க்ரூவும் ஒரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மோகன்லாலோட இன்ட்ரோ சீனும் சரி, காட்டுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸும் சரி, தெரிக்க விட்ட இன்டர்வல் பிளாக்கும் சரி, மிரட்டலான கிளைமேக்ஸ் காட்சியும் சரி, கூஸ் பம்ப் மொமெண்ட் தான். தெய்வபுத்திரனே தவறு செய்யும் போது சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கணும். இந்த பான் இந்தியா படம் பண்றவங்க எல்லாரும் சும்மா ஹாலிவுட் தரத்துலன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் நிஜமாவே ஹாலிவுட் தரத்துல தான் இருந்துச்சு. கேமராமேன் ஒரு பக்கம் செதுக்குனா எடிட்டர் ஒரு பக்கம் செதுக்குறாரு. இதுக்கு நடுவுல படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், நிறைய சீனை எலிவேட் பண்றதே மியூசிக் தான். சும்மா அப்படி இருந்துச்சு. வர்றது அவ்வளவு சாதாரண ஆள் இல்ல. ஸ்பெஷல் மென்ஷனா இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வாவோட ஸ்டண்ட்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லணும். அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்துல பிளஸ்களை விட மைனஸ்கள் கொஞ்சம் அதிகம் தான். முதல் மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே. பொதுவா இந்த மாதிரியான மாஸ் மசாலா படங்கள் பண்றப்ப லேக் இல்லாம படம் கொஞ்சம் ஃபாஸ்டா சரசரன்னு போனாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் ஓவராவே பொறுமையை சோதிக்குது. அந்த அளவுக்கு ஸ்லோவா போகுது. பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையில் மலர்ந்த இருளின் பூ. ரெண்டாவது மைனஸ் மோகன்லாலோட லேட் என்ட்ரி. இந்த படத்தை பெரும்பாலான மக்கள் பார்க்க போறதே மோகன்லாலை பார்க்க தான். அப்படிங்கிறப்ப அவர் இந்த படத்துல கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் வராரு. அது கொஞ்சம் காண்டேத்திச்சு. மூணாவது மைனஸ் படத்தோட டியூரேஷன்.
படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. அதில் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ மோஷன் காட்சிகள் மட்டுமே இருக்கும் போல. பில்டப்னா பில்டப்பு ஓவர் பில்டப்பாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். 4வது மைனஸ், படத்துல வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இல்லாதது. 2 பாகத்திலையுமே ஓவர் பில்டப் பண்ணி ஹீரோ கேரக்டரை எங்கேயோ மேல தூக்கி வச்சிருக்கிறதுனால எப்படியும் ஹீரோ தான் வில்லனை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, ஸோ அவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுது. அதனால படத்துல அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியே இல்லாம போச்சு. 5வது மைனஸ், லாஜிக் மிஸ்டேக். இந்த மாதிரி மசாலா படம் பார்க்க போனா மூளையை கழட்டி ஓரம் வச்சுட்டு தான் போனோம் அப்படின்னாலும், லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாதுன்னாலும், மசாலா படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாயான்னு பல காட்சிகள் நம்மள கேட்க தூண்டுது. ஒட்டுமொத்தமா இந்த எம்புரான் படத்தை பத்தி சொல்லணும்னா, எம்புரான் கடைசி வரைக்கும் வெறும் பில்டப் மட்டும் தான் கொடுக்கறான். இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுனா அடிச்சி பட ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எம்புரான் படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.